الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اصبروا فإنه لا يأتي زمان عليكم إلا الذي بعده أشر منه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கை மிக்க உம்மத்தார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் அல்லாஹுவின் அருள்மழை பொழியும் இந்த இனிமையான குளிர்ந்த இந்த நேரத்தில் அல்லாஹுவின் இல்லத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்க கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் சொல்வதற்காக இப்படி ஒரு மாதாந்திர நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற புதுமனை குத்துபா பள்ளிவாசலினுடைய அருமையான தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள், கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்கள், மஹல்லா வாசிகள், இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அவனது அன்பையும் அருளையும் உரித்தாக்குவானாக. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொண்டு என்னுரை தொடங்குகிறேன். அருமையான பெருமக்களே, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இந்திய முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. அதனால்தான் என்னவோ தலைப்பு இப்படி வந்திருக்கிறது, சமகால சோதனைகள். சோதனையான உலக வாழ்வே ஒரு சோதனை என்றால் அதில் இஸ்லாமியர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரும் சோதனைகள். இந்த சோதனைகள் என்கிற இந்த தலைப்பில் நான் ஒரு 3 விஷயங்களை நான் குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் இருந்து நமக்கு ஏற்படுத்தப்படுகிற சோதனைகள், ஆட்சியாளர்களால் நமக்கு இந்த சமூகத்திற்கு மீது திணிக்கப்படுகிற சிரமங்கள், சோதனைகள். இது ஒரு வித சோதனை. இன்னொரு வகையிலே இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருக்கிற சமூக கட்டமைப்பு சீர்குலைந்து வருகிற ஒரு பெரும் சோதனை. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக திகழ வேண்டிய இளைய சமுதாயத்தினுடைய போக்கும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளும் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிற விதத்தில் அமைந்திருப்பதை மறுப்பதற்கில்லை. இளைஞர்கள், இளம் பெண்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு கவலையோடு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அந்த விஷயம். மூன்றாவதாக
இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூக குடும்ப அமைப்பு, குடும்ப கட்டமைப்பு சீர்குலைந்து வருவது குறித்த அந்த சோதனை. பெருமக்களே, இந்த 3 விஷயங்களும் இன்றைக்கு இந்திய முஸ்லிம் சமூகத்தை, தமிழ் முஸ்லிம் சமூகத்தை பெரிதும் இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கிறது. எதிர்கால வாழ்வில் இந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்க போகிறது என்பது மிகுந்த ஒரு கேள்விக்குறியையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைப்பின் கீழ் கவலையோடு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் நினைக்கின்றேன். முதன்மையாக இன்றைக்கு நம் முன்னே நிற்கின்ற ஒரு பெரிய சோதனை என்பது ஆட்சியாளர்களால், அதிகார வர்க்கத்தினர்களால் இந்த சமூகத்தின் மீது ஏவி விடப்பட்டிருக்கிற கடும் தொந்தரவுகள், சோதனைகள் மறுப்பதற்கு முடியாது. அருமையான பெருமக்களே, உச்சபட்சமாக நம்மளுடைய உரிமைகளை பறித்து ஒவ்வொரு உரிமைகளாக நம்மிடமிருந்து பறிப்பதற்கான முயற்சி எடுத்து உச்சபட்சமாக நம்முடைய வாழ்வாதார உரிமையை, நம்முடைய குடி உரிமையை கூட பறிப்பதற்கு துடிக்கிற ஒரு ஆட்சி அதிகாரம் பெற்றவர்களுக்கு கீழ் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நின்று, சன்மார்க்கத்தின் வழி நின்று இந்த சோதனைகள், இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்களே, இதுவெல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்களால் நமக்கு ஏற்படுத்தப்படுகிற சோதனைகள் எல்லாம் அது புதிதானதல்ல. இந்த சமுதாயம் வரலாற்றின் பக்கங்களிலே இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது. திருக்குர்ஆனினுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், அவர்களால் துன்புறுத்தப்பட்ட சமூகம் எப்படியெல்லாம் தலை நிமிர்ந்து வந்தது, துன்புறுத்தியவர்கள், கொடுமைப்படுத்தியவர்கள், அவர்களுடைய இறுதி முடிவு என்ன ஆனது என்று வரலாறு அதை பதிவு செய்திருக்கிறார். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றை நாம் படித்தால் போதும். அருமையான பெருமக்களே, இன்றைக்கு நம்மின் மீது அவர்கள் கை வைப்பதற்கு, நம்மை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவர்கள் நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றுதான். எது என்று சொன்னால், நாம் சிறுபான்மையினராக இருக்கிறோம், நாம் மூமீன்களாக இருக்கிறோம். வேற எந்த பஞ்சாயத்தும் நமக்கும் அவங்களுக்கு இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பதும் நம்மை ஒடுக்க நினைப்பதற்குமான காரணம் என்னவென்று பார்த்தால், நாம் இந்த நாட்டில், இந்த தேசத்தில் இஸ்லாமிய சமூகம் எந்த விதத்திலும் எந்த துரோகமும் செய்ததாக வரலாறு இல்லை. இந்த தேசத்தை ஒருங்கிணைத்ததில், இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் இஸ்லாமியர்கள், வரலாறு பதிவு செய்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு முன்னால், முகலாய பேரரசுகளினுடைய ஆட்சிக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது என்று பாருங்கள். வரலாறு இருக்கிறது. இந்திய வரலாறு என்று இஸ்லாமியர்கள் எழுதியதல்ல, முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய வரலாற்றை படித்து பாருங்கள். இந்த தேசம் சிற்றரசுகளாக, குறுநில மன்னர்களால் இது பகுதிகளாக ஆட்சி செய்யப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. அவர்களை ஒருமைப்படுத்தி அந்த நிலங்களை அவர்கள் தங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பறந்து விரிந்த இந்த பூமியை தேசமாக வடிவமைத்தவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தை சுதந்திரத்தை பெறுவதற்காக முயற்சித்தவர்களில், பாடுபட்டவர்களில், உயிர் கொடுத்தவர்களில், உடலை கொடுத்தவர்களிலே, உடைமைகளை இழந்தவர்களில் யாரும் மறுக்க முடியாது. முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை தாண்டி முதன்மையாக நின்று சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள். சுதந்திர இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லா வகையிலும் உறுதுணையாக பாடுபட்டவர்கள். இந்த தேசத்தில் பேரிடர், ஆபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த நாட்டினுடைய துன்பத்தை துடைப்பதற்கு, துயரத்தை நீக்குவதற்கு தேசத்தில் வாழ்கிற அத்தனை முஸ்லிம்களும் முன்னணியிலே நின்று களப்பணி ஆற்றியவர்கள். அதற்கு நிதர்சன
நிகழ்கால சான்று என்பது குரானாவிலே வெள்ளங்கள் ஏற்படுகிற பொழுது, பூகம்பங்கள் ஏற்படுகிற பொழுது, நிலச்சரிவுகள் ஏற்படுகிற பொழுது, உயிர் கொடுத்தவர்கள், உதிரம் கொடுத்தவர்கள், உடைமைகளை கொடுத்தவர்கள், உடுத்த உடையை கலற்றி கொடுத்த தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை முஸ்லிம்கள் நாம் சொல்லி பெருமைப்படுவதற்கில்லை, மீடியாக்கள் சொல்கிறது, பிற சமுதாய மக்கள் சொல்லுகிறார்கள். ஆக சமகாலத்தில் இருந்து இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திற்கு முன்கால வரையிலும் தேசத்திற்காக தேசத்தை வடிவமைத்தவர்கள், அதற்காக பாடு கொடுத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாம் என்ன துரோகம் செய்து விட்டோம்? நம்மை குறிவைத்து நம்மை ஒடுக்க அழிக்க துடிப்பவர்கள் ஏன் நம்ம மீது பகை கொள்கிறார்கள்? இந்த பகைக்கான காரணம் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் புனித குர்ஆன் ஷரீஃப் அதற்கு பதில் சொல்லும். ஒமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். புகழுக்குரிய, யாவற்றையும் எல்லோரையும் மிகைத்தவனான ஏக இறைவன் அல்லாஹுவை ஈமான் கொண்ட விசுவாசித்ததை தவிர அந்த மூமீன்கள் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை என்று முன்பொரு காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர்களால் கொடுமைக்கு உள்ளான மூமின்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் என்று சொல்கிறதே. நாம் அடிக்கடி ஃபஜ்ர் தொழுகையிலே கேட்கிற ஒரு சூரா தானே. அந்த சூறாவில் என்ன வரலாறு சொல்லப்படுகிறது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எடுத்து பாருங்கள். அங்கே நெருப்பு குண்டத்தில் இஸ்லாமியர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். நெருப்பு குண்டத்தை வைத்து நெருப்பு மூட்டி வைத்துக் கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவர்கள், அந்த மன்னர்கள், அராஜக அரசர்கள் சுற்றி உட்கார்ந்து இறை விசுவாசிகளை, ஆண்களை, பெண்களை அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் அந்த நெருப்பு தணலிலே வெந்து சாகுவதை பார்த்து குதூகலமாய் சிரித்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அவர்கள் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிற அந்த செய்தி தான். அப்படி நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டு இப்படி கொடுமைப்படுத்துகிற அளவிற்கு அந்த மூமின்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹ். அல்லாஹுவை ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த பாவமும் செய்யவில்லை. அருமையான பெருமக்கள், அது பாவமா? அது அவர்களுக்கு அது பாவமாக தெரிந்தது. கடைசியில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று அதுவும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்பாவி முஸ்லிம்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு அவர்களை கொடுமைப்படுத்திய அந்த அராஜக அரசர்கள், அவனை சார்ந்த பரிவாரங்கள் அதை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த பொழுது இறுதி கட்டத்தில் அவர்கள் மூட்டிய அந்த நெருப்பு அவர்களையே சூழ்ந்து கொண்டது. அவர்களும் இறுதியாக கரிந்து சாம்பலாகி இறந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு. அருமையான பெருமக்களே, ஆக திருக்குர்ஆனினுடைய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களினுடைய கொடுமைகளை இஸ்லாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சூரத்துல் பக்ரா புனித குர்ஆன் ஷரீஃபினுடைய நீண்ட பெரும் சூரா. அதிலே ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வரலாறு நாம் நினைத்து பார்த்து நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தி அதில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு பல நபிமார்கள் வந்தார்கள். பல நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யூஷா, காலப், ஷம்வீல் என்று பல நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு மிகுந்த தொந்தரவாக தொல்லை தந்து கொண்டிருந்த, கொடுமைகளை தந்து கொண்டிருந்தவர்கள் அமாலிகா என்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். யார் அந்த அமாலிகாக்கள் என்று நாம் வரலாற்றில் பார்த்தால், அமாலிகாக்கள் என்றால் ஆது கூட்டத்தார்கள் இருந்து வருகிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய சமுதாயம், அந்த ஆது கூட்டம் அவர்கள் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஆது கூட்டத்தார்களுடைய வலிமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய
சக்தி பெற்றவர்களாக அல்லாஹ் அவர்களை வைத்திருந்தான். மன் அஷஜ்ஜு மின்னா குவ்வா, எங்களை விட பலசாலிகள் யார் என்று பெருமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த ஆது கூட்டத்தார்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் அமாலிகா என்ற எண்ணத்தவர்கள். அவர்களிலே ஜாலூத் என்றவன் கொடுமைக்காரனாக இருந்தால். நீண்ட சரித்திரம், இங்கே சரித்திரம் பேசுவதற்கான நேரம் இல்லை. நான் வரலாற்றில் இருந்து இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய அந்த பாடத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன். அசைக்க முடியாத சக்தியாக இருந்தான். உடல் பலத்தால், உடல் வலிமையால் அவனை யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இனம் அந்த அமாலிகாக்கள். பலஸ்தீன், ஜோர்டான் பகுதிகளிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர்களால் மிகவும் துன்புறுத்தலுக்கு உள்ளான அன்றைக்கு வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு நபி இடத்துல போய் சொன்னாங்க, இவர்களால் எங்களுக்கு கடும் தொந்தரவாக இருக்கிறது. அப்பொழுது எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு அதிபர் வேண்டும், ஒரு ஆட்சி தலைவர் வேண்டும் என்று கேட்டார். நபி நீங்கள் இருக்கிறீர்கள், நபி நீங்கள் வழிகாட்டுங்கள், எங்களை வழி நடத்துவதற்கு ஒரு தளபதி, ஒரு அரசர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அறிவுறுத்தலில் அவர்களுக்கு தாலூத் என்பவர் அவர்களுக்கு மலிக்காக, அரசராக அனுப்பி வைக்கப்பட்டார். அருமையான பெருமக்களே, அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, கைஃப அன்னா யகூனு லஹுல் முல்க், இவருக்கு எப்படி இந்த எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய அந்த அரசாட்சி, அரசு அதிகாரம், அந்த ஆளுமை பண்பு எப்படி இவருக்கு கிடைத்தது என்று கேட்கிற பொழுது அந்த நபி அல்லாஹ் பதில் சொன்னான், வனஹனு அஹக்கு பில் முல்க், நாங்கள் தான் அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு வர தகுதி பெற்றவர்கள், இவருக்கு எப்படி இந்த பொறுப்பு கிடைத்தது என்று கேட்ட பொழுது அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் தெரிவித்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கான தகுதியாக அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். தாலூத்தை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான்? அந்த பனு இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கு தாலூத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு 2 தன்மைகள், 2 பண்புகள் இருந்ததாக சொல்லுகிறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். ஒரு சமூகத்தை வழி நடத்துவதற்கு அப்படிப்பட்ட ஆளுமைகள் இன்றைக்கு தேவை. அல்லாஹ் சொல்லுகிறான், மிகப்பெரிய எதிரியை எதிர்த்து நிற்கிற அந்த சமூகத்தை வழி நடத்துவதற்கு தாலூத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவரை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான் என்றால் அவருக்கு அல்லாஹ் உடல் வலிமையையும் அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் அதிகமாக வழங்கி இருந்தான். ஒரு இன்டலெக்சுவல் பவர், அறிவு சார்ந்த அந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஒரு தலைவராக சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த அடிப்படையான பண்பு என்பது கல்வி, ஞானம், அறிவு சார்ந்த அந்த சக்தியும் உடல் வலிமையும். இரண்டையும் தாலூத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லுகிறான். அருமையான பெருமக்களே, கடைசியில் அந்த தாலூத்து அவர்தான் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளத்தை எல்லாம் அந்த மக்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டதையெல்லாம் அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் நடத்தி காட்டினான். ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நபி, அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவர்களுக்கு தாலூத்தை அல்லாஹ் வழங்கி தாலூத்தின் தலைமையில் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு கொடுமை செய்து கொண்டிருந்த அந்த அமாலிகா என்னும் அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் எதிர்த்து நிற்பதற்கு அல்லாஹ் படை திரட்டி அனுப்பி வைத்தான். நீண்ட சரித்திரம் பெருமக்களே. அதிலே நான் எதற்கு சொல்ல வந்தேன் இந்த வரலாற்று செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு நம்மின் மீது ஏவி விடப்பட்டிருக்கிற இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ஒன்று, நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதும் நாம் சிறுபான்மையினராக இருக்கிறோம் என்பதும் தான் காரணம். ஆனால் உலகத்தில சிறுபான்மை பெரும்பான்மை என்பது அல்ல. உலகத்திலே வெற்றியும் உயர்வும் கிடைத்ததற்கு காரணம் அல்லாஹுவின் உதவியும் பொறுமையும் சரியான வழிகாட்டுதலும் இருக்கிற பொழுது இந்த சமுதாயம் எண்ணிக்கையில் எத்துணை குறைவாக இருக்கிறது என்பதல்ல முக்கியம், அந்த சமுதாயம் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். காலத்தினுடைய தேவை, அதற்குத்தான் இந்த வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது.
80,000 பேர்களை அழைத்து கொண்டு தாலூத் புறப்பட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் சோதனை வச்சான். அல்லாஹ்வின் சோதனை. கூட்டத்தை பெரிய கூட்டம் அல்ல நோக்கம், கூட்டத்தில் ஒழுங்கான ஆளாக இருக்கிறாங்களா, போர்க்களத்தில் நின்று எதிர்த்து நிற்பதற்கு, எதிரியை சமாளிக்கிற அளவிற்கு சக்தி தாக்கத்து இருக்குதா என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கு, வெளிப்படையாக தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சில சோதனையை வச்சான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த சோதனையில் 80,000 பேர்ல 79,700 பேர் தோத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் மிச்சம்? 313 பேர் தான் மிச்சம். நமக்கு தெரியும் வரலாறு. என்ன சோதனை வச்சா? கடுமையான உஷ்ண நேரம். நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே ஜோர்டான் பலஸ்தீன் இடையிலே நதி குறுக்கிடும். அந்த நதியை கடந்து நம்ம செல்லணும். தாமிரபரணியில் பாலம் அந்த அந்த பாலம் கெட்டுறதுக்கு முன்னால நமது ஊர் மக்கள் எல்லாம் டவுனுக்கு செல்கிற பொழுது ஆற்றுல இறங்கி தான் போவாங்களாம். அந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழலை. நம்ம இப்போ அப்படி நினச்சாலும் போக முடியாது. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீடி கம்பெனி கூட அங்கே இருந்துருக்குது டவுனில். ஆற்றுல இறங்கி போய் பீடி கம்பெனியில் பீடி கொடுத்துட்டு அங்கிருந்து ஆற்றுல இறங்கி தான் வரணும், இந்த பாலம் கட்டுவதற்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அதுபோல ஒரு நதி குறுக்கிடுகிறது. அந்த நதியை தாண்டி போகணும். ஆனால் கடுமையான தாகம், கடுமையான வெயில், உஷ்ணமான நேரம். இதை மாதிரி குளிர்ந்த நேரமாக இருந்தால் தண்ணியே தேவைப்படாது. வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டப்பா நிறைஞ்சு அப்படியே இருக்குது. தண்ணி குடிக்க காலியாகவே மாட்டாங்குது. ஏன்னா தண்ணி குடிக்கவே தேவையில்லை, தாகமே இல்லை. உடம்பே 20 டிகிரி வந்துடுச்சான். இப்பவுமே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் மூணாறு வயநாடு அப்படியே போயிட்டே இருக்குமா, காஷ்மீர் வரைக்கும் போயிருமான்னு தெரியல. அப்படி ஒரு குளிர், அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் மாறிக்கிட்டு வருது. அருமையான பெருமக்களே, உஷ்ணமான நேரத்தில் அவங்க தண்ணீர் நதியை தாண்டி போகணும். ஆனால் அல்லாஹுடைய நிபந்தனை என்னன்னா, தண்ணி குடிக்கக்கூடாது, உள்ள போகணும். ரொம்ப தாகமா இருக்குதுன்னா குடிச்சிக்கலாம், ஒரு சிறங்க கையில அள்ளி குடிச்சிக்கலாம். அப்படி கடந்து செல்லக்கூடிய அந்த சமயத்தில் 80,000 பேர் தஃப்சீர்கள் எழுதுறாங்க. புறப்பட்ட அவர்கள் ஒரு கை சிறங்கையில் எவ்வளோ தண்ணி மிச்சமோ அதை தான் குடிக்கணும், அதை தாண்டி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உள்ள இறக்குறாங்க. ஆற்றுல இறக்குனா உள்ள இறங்கின உடனே அவன் டப்பாவாக குடிச்சிட்டான். அடிச்சு தண்ணியை பார்த்த உடனே இஃப்தாரில் நோம்பு திறக்கிற நேரத்தில் எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி குடிச்சிட்டாங்க. கடைசியில் கரை ஏறின உடனே அவங்க சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்லுது, லா தாகத லனல் யௌம பிஜாலூத வஜுனூதிஹி, எங்களால் ஜாலூத்தோட எல்லாம் சண்டை பிடிக்க எங்களுக்கு சக்தி இல்லைன்னு அப்படியே பின் வாங்கிட்டான். கடைசியில் அசரல்ல தாலூத் எந்த கூட்டத்தின் சக்தியை நம்பி அவர் இறங்கலை. அதனால் அவர் எவ்வளவு பேர் பின்வாங்கினாலும் அவர் உள்ளத்தில் அச்சம் வரலை. யாரெல்லாம் நீங்க பின்வாங்குறீங்களோ அவங்களாம் பின்வாங்குங்க, என்னோடு வருபவர்கள் யார் வாங்க, தண்ணி குடிக்காதவங்க வாங்க சொன்னாங்க. குறைவாக குடித்தவர்கள், சிறங்கையில் குடித்தவர்கள் உடல் பலத்தோடு இருந்தார்கள். ஏகபோகமாக குடிச்சவங்க உடல் பலகீனமாயிட்டாங்க. நார்மலா நம்ம சிந்திச்சு பார்த்தா தண்ணி ரொம்ப குடிச்சவங்களுக்கு அந்த சத்து கூடணும், உடல்ல தாக்கத்து கூடணும். ஆனால் இங்கே அதிகம் குடித்தவர்களுக்கு பலகீனம், குடிக்காதவங்களுக்கு உடல் பலம். கடைசியில அவ்வளவு பேர் கழிஞ்சவங்க எல்லாம் கழிஞ்சு போனா மீதி உள்ளதை எண்ணி பார்த்தாங்க. எண்ணி பார்த்தா அது 313 பேர் வந்தாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறார். பத்ர் சஹாபாக்கள் எண்ணிக்கையும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் சஹாபாக்களை நிறுத்தி வைத்து விட்டு எண்ணி பார்த்தாங்களாம், 313. சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீங்க? ஹாதா அஜது தாலூத், தாலூத்தினுடைய படை எண்ணிக்கை இது, தாலூத்தின் படை ஜெயித்தது போல இந்த படையும் ஜெயிக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, தாலூத் எண்ணி பார்த்தார் 313. புறப்பட்டு போனாங்க.
அந்த நேரத்தில் மிகப்பெரிய வம்பனான ஜாலூத்து யாராலும் தாக்க முடியாது, யாராலும் எதிர்கொள்ள முடியாதுங்கிற நிலையில் இருந்த அவனை யாரால் அவன் தாக்கப்பட்டான் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம், தாவூத் என்ற ஒருவரால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் ஜாலூத் கொல்லப்பட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. வகத்தல தாவூத் ஜாலூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு அவர்கள் 7 பிள்ளைகள்ல அவர்தான் சிறிய வயதில் இருந்து உள்ளவராக இருந்தார்கள். உடலால் மிகுந்த பலகீனமானவராக இருந்தார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் அவனோடு எதிர்த்து நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக கருதப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களால் தான் ஜாலூத் கொல்லப்பட்டார். இந்த செய்தியை அவர்கள் அந்த தாலூத் சொன்ன வாக்குறுதி, ஜாலூத்தை யார் எதிர்த்து நின்று அவரை மாய்ப்பாரோ அவருக்கு என் ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுப்பேன், என் மனைவியை, என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் சொன்னது போல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தார். தாலூத் கொடுத்த ஆட்சியில் இருந்துதான் அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் அரசராக இருந்து ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாரிசாக வந்தார்களே. அடிப்படையில் அந்த ஆட்சி அதிகாரம் தாலூத் என்பவரால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது. ஜாலூத்தை வீழ்த்தியதற்கு பரிசாக அவர்களுக்கு கிடைத்த அந்த அரசாட்சி தான் பிற்காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாரிசுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அரச பதவி. அருமையான பெருமக்கள், இந்த வரலாற்று செய்தி குர்ஆன் ஷரீஃபில் பக்ரா சூராவில் சுருக்கமாக சொல்லி முடிப்பான். அதில் நமக்கு சொல்லக்கூடிய, நாம் பாடமாக படிப்பினையாக எடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்த அந்த ஜாலூத்தினுடைய படையை தாலூத்தினுடைய படை எப்படி வென்றது என்று சொல்லுகிற பொழுது, உடன் சென்ற 80,000 மக்கள் அதிகமான மக்கள் பின்வாங்கி சென்ற நிலைமையிலே படையின் எண்ணிக்கை பலம் குன்றி போக, படையில் இருந்தவர்களும் சாதாரண மக்களாக இருக்கிற நிலையிலே அவ்வளவு பெரிய ஒரு படையை ஜெயித்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது, கம்மின் ஃபியத்தின் கலீலா கலபத் ஃபியத்தன் கஸீரா, எத்தனையோ சிறிய கூட்டங்கள், சிறுபான்மையின கூட்டங்கள் பெரும்பகுதி மக்களை அது ஜெயித்தது, வென்றது. இதுனில்லா, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வின் உதவியால். அதுதான் அவங்க துவா செஞ்சாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. வலம்மா பரஸுலி ஜாலூத வஜுனூதி, ஜாலூத்திற்காக அவர்கள் களத்தில் இறங்கி புறப்பட்ட பொழுது, களத்தில் இறங்கிய பொழுது அவங்க கேட்ட துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரி. ரப்பே எங்களுக்கு நீ பொறுமையை தா, முதல்ல பொறுமையை தா. இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கேட்டாங்க. அருமையான பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த பிரத்யேகமான நபித்தோழர். பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு, ஹலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அங்கே பனு உமையாக்களின் ஆட்சி, அதிலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரத்திற்கு வந்த ஹஜ்ஜாஜினுடைய கொடுமைகள் தாங்க முடியல. ஹஜ்ஜாஜினுடைய வரலாறு நமக்கு தெரியும். மிகுந்த கொடுமைக்கார பக்கங்கள், அவருடைய வரலாற்று பக்கங்கள் இரத்த கரை படிந்த பக்கங்கள் என்று சொல்லுவாங்க. பல உயிர்களை, அப்பாவிகளை கொலை செஞ்சிருக்கிறாரு ஹஜ்ஜாஜ். அந்த ஹஜ்ஜாஜினுடைய கொடுமை தாங்க முடியாம அதுல பல சஹாபிகள் அவருடைய அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அவர் கொன்று குவித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த ஹஜ்ஜாஜினுடைய கொடுமை தாங்காமல் அன்றைக்கு வாழ்ந்த ஹிஜ்ரி 95 வாக்குல வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் விடிவு தேடி, தீர்வு தேடி, இவருடைய கொடுமைக்கு என்னதான் முடிவு, ஹஜ்ஜாஜ் என்னதான் செய்யறது என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு சொன்ன பதில் அதுதான், இஸ்பிரு, பொறுமை தான். என்ன ஹஜ்ரத், இப்பவும் பொறுமை தான் சொல்றீங்களா? அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? பொறுமை தான் நம்ம சொல்ற பதில் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபா அவங்க சொன்ன விஷயத்தை சஹாபாக்கள் உம்மத்துக்கு சொன்னாங்க. பொறுமை, இஸ்பிரு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தொடக்கத்தில் ஓதி ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யதி ஸமானுன் அலைக்கும் இல்லல்லதி பஅதஹு அஷர் மின்ஹு. காலம் வர பிற்காலம், ஒரு காலத்துக்கு அடுத்த காலம் அப்படின்னு சொன்னது ஹிஜ்ரி 95ல.
ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தி. உங்களுக்கு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, தோழர்களே, சஹாபின் அருமை தோழர்களே, உங்களுக்கு இங்க சந்திக்கிற காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முந்தைய காலத்தை விட பிந்தைய காலம் அதை விட கெட்ட காலம் தான் வரும். பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கும் வரையிலும் உங்களுக்கு தேவை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் தேவை. ஏன் தெரியுமா? பொறுமை நமக்கு இருந்தால் உதவி, அல்லாஹ்வின் உதவி நிச்சயம். அதுதான் தாலூத் சொன்னார். தாலூத்தினுடைய படை சொன்னாங்க, ரப்பானா அஃப்ரிக் அலைனா சபரா, எங்களுக்கு பொறுமையை தா ரப்பே, எங்கள் பாதங்களை தரிபடுத்து நிலைப்படுத்து. பதறினால் நடக்காது, பதறினால் நடக்காது. அச்சத்தால் சமுதாயம் பலவீனப்பட்டு போகும். எனவே அச்சமில்லாது நாம் எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு எங்கள் பாதங்களை சரிப்படுத்து தரிபடுத்து என்று தாலூத் துஆ செஞ்சார். இந்த நிராகரிக்கிற சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி தா, உன் உதவி எங்களுக்கு வேண்டும் என்று அந்த மக்கள் துவா செஞ்சாங்க. பொறுமையும் சகிப்பும் நிதானமும் துவாவும் தான் தாலூத்திற்கு வெற்றியை தந்ததா குர்ஆன் சொல்கிறது. அதைத்தான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. திருக்குர்ஆனுடைய சரித்திரங்கள் ஏராளமான சரித்திரம், ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த சமுதாயம் இன்றைக்கு சந்திக்கிற சவால்களை போல இதுபோல பல சவாலை சந்தித்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காலகட்டம் ஹிஜ்ரி 5 ஹந்தக் போர்க்களம். நான் வரலாற்றை எல்லாம் விரிச்சு பேசுவதற்கில்லை, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஹந்தக் போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ஜி உம்ராக்கு போறவங்க மறவாம ஜியாரத்து போகிற பொழுது ஹந்தக் அகல் யுத்தம் நடந்த இடத்தை பார்க்காமல் யாரும் வருவதில்லை இல்லையா? எல்லாரும் பார்க்க சொல்றாங்க, அங்கதான் ஹந்தக் தோண்டி இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அருமையான பெருமக்கள், அந்த வரலாற்றை நினைத்து பாருங்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வின் நிஅமத்தை நினைத்து பாருங்கள் மூமின்களே. இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களுக்கு எதிராக பெரும் பெரும் படைகள் வந்தது. சுமார் 9 கோத்திரத்தை சார்ந்தவர்களை திரட்டி கொண்டு அபூ சுஃபியான் வந்தார். ஒரு டீம் அல்ல, 9 டீம் வந்தாங்க. அரபுலகத்தினுடைய பல்வேறு கோத்திரத்தை சார்ந்தவர்கள், கித்ஃபான், கைஸ் போன்ற, பனு கித்ஃபான், பனு அசத் என்று, குரைஷ் என்று பல கோத்திரங்களை அழைத்து கொண்டு அபூ சுஃபியான் யூதர்களினுடைய சூழ்ச்சியால் இன்றல்ல இன்றைக்கு உலகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற இன்றைய இஸ்ரேலினுடைய அந்த துரோகத்தனமும் மோசடித்தனமும் அவர்களுடைய குதர்க்கமான விஷயங்களும் இன்றைக்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஹந்தக் போர்க்களத்திற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பனு குரைலா, அந்த பனு குரைலா பனு நுகைருக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த தீவிரமான நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்ட அந்த யூதர்கள் மக்காவிற்கு வந்து குறைஷிகளை தூண்டி விட்டாங்க. யூதர்கள் இன்றைக்கும் அந்த தூண்டி விடக்கூடிய சதி சூழ்ச்சி செய்யக்கூடிய காரியத்தை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூண்டுதலால், யூதர்களினுடைய தூண்டுதலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பல்வேறு கூட்டங்கள் சேர்ந்து வந்தாங்க. எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள் எண்ணிக்கை அருமையானவர்களே, சொற்பமான எண்ணிக்கை. அந்த கூட்டத்தை எதிர்கொள்ற அளவிற்கு எண்ணிக்கை போதாது. 12,000 பேர்களை, 12,000 பேர் கொண்ட படையை அபூ சுஃபியான் நடத்தி கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அவங்க சஹாபாக்களோட மஷூரா செஞ்சாங்க. ஹந்தக் தோண்டணும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு யோசனை கொடுத்தாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. அப்பொழுது அந்த ஹந்தக் தோண்டுகிற பொழுது பசி, பட்டினி, பயம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது? இன்றைக்கு இந்திய முஸ்லிம் சமூகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சோதனை என்பது அச்சம். என்ன செஞ்சிருவானோ சட்டங்கள் புதுசாக. இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான் சார். இன்னைக்கு ஒரு சட்டம் வக்ஃப் போர்டுல, யுமீட் போர்ட்டல்ல எல்லாத்தையும் 4ஆம் தேதிக்குள்ள, எல்லாமே 4ஆம் தேதி டெட்லைனா இருக்கு. என்ன 4ஆம் தேதியில என்ன சிறப்பு அம்சம் தெரியல. இதுக்கு நான் எஸ்ஐஆருக்கு 4ஆம் தேதி, இதுக்கு 4ஆம் தேதி, எல்லாம் 4ஆம் தேதி. இன்றைக்கு யுமீட் போர்ட்டல்ல பள்ளிவாசல் வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் 4ஆம் தேதிக்குள்ள முத்தவல்லி விபரம், சொத்தினுடைய விபரத்தை கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறான். இன்னைக்கு அது செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்பாக வெளியிடப்பட்ட அந்த போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டலில்
பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி நாள். இல்லைன்னா அவங்க சொத்து வக்ஃப் சொத்தாக இருக்காது. தினம் தினம் இந்த சமூகத்தினுடைய நாடி நரம்புகளை உழுக்கி எடுக்கிற அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? பெருமக்களே, இதற்கெல்லாம் உச்சபட்சமாக கந்தக்கில அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடிக்க உள்ளானாங்க அப்படின்னு சொன்னா, 40 அடி அகலத்துல 10 அடி ஆழத்துல சஹாபாக்கள் பசி பட்டினியோடு அச்சத்தோடு அந்த அகல் தோண்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் களப்பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களும் கோடாரி பிடித்து தோண்டினார்கள். உடைக்க முடியாத பாறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோடாரியை வாங்கி அவங்க உடைத்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, பசி வயிறு நிமிர்ந்து நிற்க முடியாது, முதுகு நிமிர முடியாத பசியில் நாங்கள் இருக்கிறோம், கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி சஹாபாக்கள் வயிற்றை திறந்து காட்டிய பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு கல்லை வச்சிருக்கிறீங்க, நான் 2 கல்லை வச்சிருக்கிறேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட பசியோடு அவங்க வாங்கி கோடாரியை போட்ட பொழுது அந்த பாறை சுக்கு நூறாக ஒருங்கி அது உடைந்தது, சிதறியது, அதிலிருந்து தீப்பொறி பறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இங்கே இந்த தீப்பொறியில் இருந்து கந்தக்கில் அகழியில் நான் பார்க்கிற இந்த கல் உடைந்து சிதறுகிற அந்த சிதறுகளில் இருந்து நான் யமனை பார்க்கிறேன் சொன்னான். யமன் கோட்டைகளை பார்க்கிறேன். அதனுடைய கோட்டைகள் இருக்கிறது, நாயினுடைய முன் பற்களை போல் இருக்கிறது. கன்னஹா அன்யாபு கிலாம், நாய்களுடைய முன் பற்களை போல் தெரிகிறது. அந்த கோட்டைகளை பார்க்கிறேன் சொன்னாங்க. அடுத்து போட்டாங்க, நான் சிரியாவினுடைய கோட்டைகளை பார்க்கிறேன், அதன் சாவிகள் எனக்கு தரப்படுவதை பார்க்கிறேன். அதே போல பாரசீகத்தினுடைய கோட்டைகளை பார்க்கிறேன் என்றெல்லாம் சொன்னாங்க. சல்மானுல் ஃபாரிசி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போலத்தான் பாரசீகத்தினுடைய கோட்டைகளினுடைய அந்த அமைப்பு இருக்கும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, ஆனா பார்க்காம சொன்னாங்க, நாயினுடைய பற்களை போல் இருக்கிறது, முன் பற்களை போல் இருக்கிறது, அப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லி சல்மான் சொன்னான். அருமையான பெருமக்களே, அகல் தோண்டி முடிந்தது. கடைசியில் எதிரிகள் தாக்க வந்தாங்க. அகழியில் இறங்கி மதீனாவிற்குள் வருவதற்கு முனைந்தார்கள். எவ்வளவு தைரியம்! கடைசியில சமாளிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இந்த படை 12,000 பேர் மதீனாவிற்குள் நுழைந்தால் அங்க இருக்கிற மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் பேர் ஆபத்து என்று நினைத்து 300 பேர் அங்க அனுப்பி வச்சாங்க. மதீனாவுல பாதுகாப்பா இருங்க. பெருமக்களே, கடுமையான ஒரு சோதனை, பனி நேரம், காற்று வீசக்கூடிய நேரம். அல்லாஹ்வினுடைய உதவி எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஹுனாலிக புத்லியல் முஃமினூன், அங்கே கந்தக்கிலே மூமின்கள் கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் கடுமையாக உலுக்கி வைக்கப்பட்டார்கள், நடுக்கி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர்! எத்தனை பெரிய சோதனை! அல்லாஹ்வினுடைய பேருதவி கிடைத்தது. பொறுமையோடு ஒவ்வொரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு நின்ற அந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹஸிமில் அஹ்ஸாப், யா அல்லாஹ் இந்த படையை தோற்கடிக்க செய்வாயாக. துஆ ஒவ்வொரு கட்டத்திலும் பாருங்கள், துஆக்களினுடைய பங்கை பாருங்கள். தாலூத்தினுடைய படையிலும் துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா. இங்க ஹந்தக்கிலே அல்லாஹும்ம ஹஸிமில் அஹ்ஸாப் ஸரீஉல் ஹிசாப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. பத்ர் களத்திலே விடிந்தால் பத்ர் தொடக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் இருந்து கொண்டு யா ஹஜ் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருகி துஆ செஞ்சாங்க, அழுது தொழுது துஆ செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, ஹஸ்புக் யா ரசூலல்லாஹ், போதும், துஆ நிறைய துஆ செஞ்சிட்டீங்க, துண்டெல்லாம் கீழே விழுகிற அளவிற்கு துஆ செஞ்சான். அருமையான பெருமக்களே, கூடாரத்தில் இருந்து வெளியே வர சொன்னாங்க, உச்சபட்சமாக சொன்னாங்க, இந்த சமுதாயம் என்னை நம்பி வந்திருக்கிற இந்த களத்தில் இருக்கிற 313 பேர், அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்த், இந்த சிறு கூட்டம் 313 பேர் தான் இன்றைக்கு என் பின்னால் இருக்கிறார்கள். இவர்களை இந்த போர்க்களத்தினை அழித்து விட்டால் ரப்பே, உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை. கூடாரத்தை விட்டு துஆவை முடித்து வெளியே வருகிற பொழுது ரப்பினுடைய வசனம் இறங்கியது, சயஹுஸமுல் ஜம் வ யுவல்லூன துபுர், இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படும். குர்ஆன் சொன்ன செய்திகள், முன்னறிவிப்புகள் நிதர்சனமாக நடந்து முடிந்ததற்கான சரித்திர சான்றுகள் இந்த ஒரு வசனம். பத்ர் நடப்பதற்கு முன்னரே
அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான், இந்த இந்த மக்கா படை தோற்று போகும், புறமுதுகிட்டு ஓடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அந்த பத்ர் களத்திலே கை காட்டி சொன்னாங்க, அபூ ஜஹல் இங்கே செத்து விழுவான், இந்த இடத்தில் விழுவான், இந்த இடத்தில் இவன் விழுவான், இந்த இடத்தில் இவன் வீழ்வான் என்று ஒவ்வொரு எதிரிகளை பேர் சொல்லி சொன்னாங்களே, அது நடந்தேறியது. பேர் அற்புதம். அருமையான பெருமக்களே, பத்ரிலே துஆ, ஜாலூத்தின் படையை எதிர்த்து போர்க்களத்தில் துஆவின் பங்கை பார்க்கிறோம், ஹந்தக்கில் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அல்லாஹ்வே சொல்லி காட்டு. ஹந்தக்கில் நடந்த விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அஹ்ஸாப், குர்ஆன் ஷரீஃபில் அஹ்ஸாப் என்ற பெயரில், ஹந்தக் போர்க்களம் என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஹந்தக்கின் இல்ல, அஹ்ஸாப் என்று இருக்கிறது. அஹ்ஸாப் என்றால் பெரும் படைகள், பல படைகள் கலந்து கொண்டதனால் அந்த அந்த போர்க்களத்திற்கு பெயர் கஸ்வத்துல் அஹ்ஸாப். அகழ் தோண்டப்பட்டதால் அகழ் போர் என்றும் அதற்கு பெயர். பெருமக்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இது ஜாஅத்துக்கும் ஜுனூத், பெரும் படைகள், 9 கபீலாக்கள் சொன்னல்ல, 9 கபீலாக்கள். ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், பல படைகள் உங்களை நோக்கி வந்த பொழுது, இஸாகத்தில் அபுசார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தظنون بالله الظنونا, பார்வைகள் எல்லாம் தடுமாறுகிறது. இஸாகத்தில் அபுசார், ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் பார்வை ஒரு மாதிரி போகும், என்ன ஒரு மாதிரி திசை பார்வை அடிக்குதுன்னு சொல்லுவான். அது மாதிரி பார்வைகள் நிலை தடுமாறிய நேரம், இருதயங்கள் எல்லாம் கவலையில் பயத்தில் குரல் வலையை வந்து அடைந்து விட்டது. உபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், தொண்டக்குழிக்கு வந்துருச்சு இருதயம். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்னடா இது, மத்தா நஸ்ருல்லாஹ் சொன்ன மாதிரி எப்பொழுது அல்லாஹ்வின் உதவி வரும் என்ற அளவிற்கு மூமின்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதா, அல்லாஹ் எப்படி அவர்களை தோற்கடித்தான், அந்த படையை வீழ்த்தினான். இத்தனை நெருக்கடிக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு அப்படிதான் மூக்கு முட்டை நிக்குது. என்னடா பதவி, என்ன செய்ய, உதவி வர மாட்டாங்குதேன்னு சொல்லி. இது போல ஒரு நிலை அல்ல, இதை விட பல மடங்கு பல்லாயிரம் மடங்கு நெருக்கடி, அச்சுறுத்தல். நாம் அவர்களின் மீது நீங்கள் பார்க்காத படைகளை அனுப்பி வைத்தோம். 1000 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொல்லுங்க வரலாறு சொல்லுங்க. அதோடு கண்ணுக்கு புலப்படாத மலக்குகளுடைய படை, கண்ணுக்கு புலப்பட்ட காற்று அல்லாஹ், சூறாவளி புயல் காற்று, எதிரிகள் தங்கி இருந்த கூடாரத்தை எல்லாம் பீத்து சென்றது. குளிரும் சூறாவளி காற்றினாலும் அங்க முகாமிட்டு இருக்கவே முடியாது களத்தில் என்கிற நிலையில் இருள், வெளிச்சம் நிற்காது, விளக்கு எரியாது, காற்று வீசுகிறது, குளிர் அடிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அபூ சுஃபியான் படைகளை கிளப்பிக் கொண்டு ஓடினார் என்று வரலாறு சொல்லுகிறார். அருமையான பெருமக்கள், அல்லாஹ்வின் உதவி பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நிதானத்திற்கும் துஆவிற்கும் கிடைத்த வெற்றி தான். ஹந்தக்கில் நேருக்கு நேர் வாள் எடுத்து போராடவில்லை. தாலூத்தை படையில் சேர்ந்து போராடல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை எடுத்து தான் போட்டாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்கிறது. அம்பு எறிந்து கொலை செய்யவில்லை. ஒரு பொடி கற்கள் தான் தங்களுடைய ஜோலா பையில இருந்து ஒரு கல்லை எடுத்து தான் போட்டாங்க. ஹந்தக்கிலே தாக்குதல் இல்லை, ஆனால் எதிரிகள் பயந்து ஓடினார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. எத்தனை சரித்திரங்கள் குர்ஆன் சொல்கிறது. ஹந்தக்கை போல, பத்ரை போல இன்றைக்கு நம்முடைய வலிமையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுது நாம் பலவீனப்பட்டு போகிறோம். எண்ணிக்கையை பொறுத்து, எண்ணிக்கையை நினைத்து நாம் நம்முடைய வலிமையின் மீது நாம் இன்றைக்கு நம்பிக்கை வருகிறதோ அன்றைக்கு உங்களால் அல்ல, உங்கள் எண்ணிக்கையால் அல்ல என்று அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டுகிறான். அதுதான் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் நடந்த ஹுனைன் போர்க்களத்திலே நடந்த சம்பவம். இது ஆஜபத்து கஸ்ரத்துக்கும். ஹுனைன் போர்க்களத்தில் ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு 10,000 பேர் வந்தாங்க. ஃபத்ஹ் மக்காவில் அந்த 10,000 பேரும் அப்படியே வந்தாங்க ஹுனைன் போர்க்களத்திற்கு. ஒரு 4,000 பேர் வரையிலும் ஃபத்ஹ் மக்காவிலே கலிமா சொன்னவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு கலிமா சொன்னவர்கள், பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க.
சுமார் 10,000க்கும் மேற்பட்ட படையோடு வந்த அந்த ஹுனைன் போர்க்களத்தில் என்ன நடந்தது? சஹாபாக்கள் உள்ளத்திலே, மூமின்களுடைய உள்ளத்திலே ஒரு தைரியம், ஒரு மிகுந்த ஒரு எண்ணம் இருந்தது. நாம தான் எண்ணிக்கையில கூட இருக்கிறோமே, வெற்றி நிச்சயம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை கண்டித்தான். இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷையா, உங்க எண்ணிக்கையால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்ன. உங்க எண்ணிக்கையால ஒன்னும் செய்ய முடியாது. இது ஆஜபத் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷையா வலாகத் அலைக்குமுல் அர்த். அந்த நேரத்தில் ஹுனைனிலே கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பத்ரிலே 300 பேர் இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் இங்கே 12,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தாங்க. ஆனால் நெருக்கடி நெருக்கடி எத்துணை பெரிய நெருக்கடி என்று சொன்னால், வலாகத் அலைக்குமுல் அர்த் பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருக்கிற பூமி உங்களுக்கு மிகுந்த குறுகலான பூமியாக நெருக்கடியை மனதில் தந்தது. சும்மா வல்லைத்து முதுபிரீன், நீங்கள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்து விட்டீர்கள். ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பல மக்கள் ஓடுகிற பொழுது, பலர் போர்க்களத்திலிருந்து ஓடுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடவில்லை, நின்னாங்க. ஹஜ்ரத் அபூ சுஃபியான் இருக்கிறார். ஒவ்வொரு கழுதையை பிடித்துக் கொண்டு அபூ சுஃபியான் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கவி படித்ததாக வருகிறது. நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். அனபுன் அப்துல் முத்தலிப் அனன் நபியுல்லா கதீப், அனபுன் அப்துல் முத்தலிப், நான் நபி, இது உண்மை செய்தி, அது பொய் அல்ல. நான் யார் தெரியுமா? அப்துல் முத்தலிபினுடைய பேரன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவிதை படிச்சாங்க. மூமின்களே, இளைய இபாதல்லாஹ், வாருங்கள், ஏன் ஓடுகிறீர்கள் என்று தைரியத்தோடு ஒரு தலைவர், படை தளபதிக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு. எந்த சோதனை, எந்த பட்ட நெருக்கடியிலும் தைரியம் இழக்காமல் இறை நம்பிக்கையோடு நின்று அந்த சஹாபாக்களை திரும்ப ஒருங்கிணைச்சாங்க. அருமையான பெருமக்கள், சும்ம அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களுக்கு அமைதியை கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறதே. அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது. அப்போ உலகத்தில் எண்ணிக்கைக்கு அல்ல உதவி, வெற்றி என்பது எண்ணிக்கைக்கு அல்ல. இன்னைக்கு 140 கோடி மக்கள் இந்திய மக்கள் தொகை என்று சொன்னால், இன்றைக்கு நாம 25 கோடிக்கு மேல இருக்கிறோம். உலகத்தினுடைய 700 கோடி மக்கள் தொகையில் வேர்ல்டு பாப்புலேஷன்ல இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு 200 கோடி பேர் இருக்கிறோம். 57 இஸ்லாமிய நாடுகள். அருமையான பெருமக்களே, உலகத்திற்கே எண்ணெயை சப்ளை செய்யக்கூடிய அந்த வளத்தை, பொருளாதார வளத்தை அரபு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். செல்வாக்கு படைத்த நாடுகள் உலகத்தில். அப்படிப்பட்ட புருனை உலகத்தினுடைய ரிச்சஸ்ட் வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய உலக பணக்காரன் இருக்கிற நாடாக இருக்கிற புருனை இஸ்லாமிய நாடு. ஆனால் இவ்வளவு பெரிய பொருள் வளம், இயற்கை வளம், எண்ணிக்கை எல்லாம் இருந்தாலும் நமக்கு அதுவல்ல பலம். என்ன வளம் இருந்தாலும் நம்முடைய பலம் என்பது எண்ணிக்கையை பொறுத்து அல்ல, நம்முடைய ஈமானிய உறுதியை பொறுத்து, இறை நம்பிக்கையை பொறுத்து, அல்லாஹ்வின் உதவியை நாம் பெறுவதை பொறுத்து தான் நம்முடைய பலம், இந்த சமுதாயத்தினுடைய பலம் என்பதை தான் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரங்கள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், எத்துணை பெரிய சோதனைகளை இந்த சமுதாயத்திற்கு வந்தாலும் அல்லாஹ்வின் உதவி கொண்டு நாம் அதை ஜெயிக்க முடியும். நான் ஒரே ஒரு வரலாற்று செய்தி ஞாபகத்திற்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட ஒரு போர்க்களம், ஸாத்துர் ரிகா என்ற அந்த போர்க்களத்திற்கு பெயர். போர்க்களத்தில் லுஹருடைய நேரம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா தொழுகை நடத்தினாங்க. போர்க்களத்திலும் தொழுகை, போர்க்களத்திலும் தொழுகை உண்டு, போர்க்களத்திலும் ஜமாத்து உண்டு. அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே ஜமாத்தாக நடத்திய பொழுது எதிரிகள் அதனை பார்த்துவிட்டு, ஆஹா நல்ல சந்தர்ப்பமாச்சே, ஒட்டுமொத்தமா தாக்கி இருக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் அசந்துட்டாங்க, தொழுது முடிச்சுட்டாங்க. 2 ரகாத்தான தொழுது இருப்பாங்க, பயணத்தில் இருந்திருப்பாங்க. தொழுது முடிச்சவன தான் பார்க்கறாங்க, ஓ அவ்வளவு பேர் மொத்தமா நின்று தொழுது முடிச்சுட்டாங்களே, தப்பி வாய்ப்பு தவறி விட்டதேன்னு நினைச்சாங்க. அவனுங்களே சொல்லிக்கிட்டானுங்க, அடுத்த ஒரு தொழுகை இருக்குது, அசர் தொழுகை, அது ஒரு முக்கியமான தொழுகை தான்,
அதுல நம்ம ஒட்டுமொத்தமா தொழுகையை ஆரம்பிச்ச உடனே நம்ம தாக்கிடுவோம் நினைச்சாங்க. தொழும்போது எல்லாரும் போவாங்க, தாக்கிடலாம் நினைச்சாங்க. ஞாபகத்திற்கு வருகிறதா 92 பாபரி மசூதி அந்த சமயத்துல ஒரு ஜும்மா வந்துருச்சு. அப்ப அந்த அசந்தரகம் பள்ளிவாசல்ல ஜும்மா தொழக்கூடியவங்க அங்க கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. அப்போ பள்ளிவாசல் ஊர் ஃபுல்லா உலமா சபையில் அறிவிச்சு ஜும்மாவை கொத்துபா மட்டும் ஓதி முடிக்கணும்னு சொல்லி கொரோனா மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. வரலாறு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது, நினைவுபடுத்துகிறேன். அந்த நேரத்தில் ஒவ்வொரு பள்ளியிலையும் அட்வான்ஸா தொழுதுட்டு வந்து தொழுது முடிச்சவங்க, ஜும்மா தொழுது முடிச்சவங்க அந்த காட்டுத்தெரு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் வந்து பாதுகாப்புக்கு நிற்கணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவங்கள், வேதனையான வரலாற்று நிகழ்வுகள், நினைத்து பார்க்கவே கஷ்டமாகத்தான் இருக்குது. ஆனாலும் இங்கே நினைவிற்கு வந்தது. அப்போ ஸல்லல்லாஹு டைம் ஆயிடுச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த வக்து தொழுகை நேரம் வந்து விட்டது. லுஹர் முடிஞ்சு அசர் வந்துருச்சு. தொழக்கூடிய நேரம், அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியை நினைத்து, சூழ்ச்சிகளை தெரிந்து அல்லாஹ் ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். என்ன சட்டம்? வைதா குன்த ஃபீ ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா ஃபல்தகும் தாயிஃபத்தும் மஅக். நபியே நாயகமே, போர்க்களத்தில் நின்றால், மக்களுக்கு தொழுகை நடத்தினால், படையில் ஒரு பகுதி மக்கள், ஒரு சாரார், ஒரு டீம் உங்க கூட தொழட்டும், இன்னொரு டீம் ஜமாத்துல சேரக்கூடாது. அவங்க எதிரியை நோக்கி ஆயுதம் ஏந்தி நின்று கொண்டு இருக்க வேண்டும். இவங்க தொழுது ஒரு ரக்காத் தொழுது முடிச்சு அங்க போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜமாத்தோட நபிக்கு பின்னால நின்று தொழணும், நபியின் இமாமத்துல தொழணும் என்கிற ஒரு சட்ட முறை. ஸலாத்துல் ஹவுஃப், அச்ச நேர தொழுகை, போர்க்கால தொழுகை என்கிற ஒரு முறையை அல்லாஹ் இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியை தெரிந்து அல்லாஹ் இந்த தொழு முறை எல்லாம் இறக்கி வைத்தான். அன்றைக்கு ராத்திர் ரிகா போர்க்களத்தில் இறங்கிய அந்த வசனம் தான் இன்றைக்கு பலஸ்தீன் ஹமாஸ் இன்றைக்கும் இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிற அந்த போர்க்களத்திலே ஸலாத்துல் ஹவுஃப் தொழுகிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸலாத்துல் ஹவுஃப் என்கிற சட்ட முறையே அந்த போர்க்களத்திலிருந்து வந்தது. அந்த இன்றைக்கும் நமக்கும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், போர்க்களத்தில் தொழுகை முறை என்பது இன்றைக்கும் அது அமலில் இருக்கிறது. ஏதோ அது பிராக்டிக்கலா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இன்றைக்கு ஸலாத்துல் ஹவுஃப் நீங்க இன்டர்நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா, அச்ச நேர தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வரக்கூடிய போட்டோ வீடியோக்கள் என்பது பலஸ்தீன் ஹமாஸ் மக்கள், அந்த போர் வீரர்கள் போர்க்களத்துல தொழக்கூடிய அந்த அந்த சஃப் அணிவகுத்து நிற்கிற அந்த காட்சிகள் தான் இன்றைக்கு வருகிறது. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னஹும் யகீதுன கைதா. அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அவர்கள் ஒட்டுமொத்தமாக தொழுகை நேரத்தில் அவர்கள் ஒன்று கூடி கிப்லாவை பார்த்து நிற்கிற அந்த நேரத்தில் ஒரே அடியாக தாக்கி விடலாம் என்று நினைத்த பொழுது அல்லாஹ்வின் உதவி, சட்டத்தை எல்லாம் மாற்றி அமைத்து, நீங்கள் அதாவது அந்த போர்க்களத்தில் இப்படி தொழ வேண்டும், ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சஃபில் இருக்கக்கூடாது என்கிற அந்த தொழுகை முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அருமையான பெருமக்களே, ஆக இந்த உலகத்தில் வரலாற்றில் இப்படிப்பட்ட பல்வேறு சோதனைகளை, எதிரிகளுடைய அச்சுறுத்தல்களை கடந்துதான் இந்த சமுதாயம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு இப்படிப்பட்ட சவால்கள், நமக்கு சோதனைகள் வருவதற்கு இன்னொரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. இந்த தேசத்திற்கு நாம் எந்த விதத்திலும் நாம் துரோகம் செய்யாதவர்கள். தேசத்தினுடைய விசுவாசத்திற்கு நாம் முதன்மையானவர்கள். நம்மளுடைய தேசப்பற்றை சோதிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் அருகதை கிடையாது. அவ்வளவு தேசப்பற்று. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தேசத்தை நேசிப்பது ஈமானில் ஒரு அங்கம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அளவிற்கு தேசத்தின் மீது பற்று மிக்கவர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணை விட்டு ஹிஜ்ரத் புறப்படுகிற பொழுது காபத்துல்லாஹ்வை பார்த்து, மக்காவை பார்த்து பேசினாங்களே நள்ளிரவு நேரத்தில், நடுநிசி நேரத்தில், யா மக்கா மா அத்யபகி, என்ன அருமையான நகரம் நீ. மக்காவை பார்த்து பேசினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ்லா அன்ன கௌமி லா அக்ரஜூனி மா சகன்து கைரக் மா ஹரஜ்து மின்க். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவே நீ அருமையான நகரம்,
உன்னை விட்டு நான் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, என் சமுதாயம் என்னை துரத்துகிறதே, இல்லை என்றால் உன் அல்லாத வேறு எங்கும் நான் வசிக்க மாட்டேன், வெளியேற மாட்டேன் சொன்னாங்களே, அந்த செய்தியில் இருந்த சமுதாயம் மக்காவை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசிச்சாங்க. அந்த நேசம் நம் தேசத்தின் மீது நமக்கு இருக்கிற நேசத்திற்கு அது ஆதாரம். நாம் வாழ்கிற மண்ணை நாம் நேசிக்கிற மக்கள், நம்முடைய தேசப்பற்றை உரசி பார்ப்பதற்கு இந்த மண்ணில் எவனுக்கும் அருகதை கிடையாது. பெருமக்களே, அதற்கு வரலாறு சான்று. எந்த கட்டத்திலும் இந்த தேசத்திற்கு எதிராக காட்டி கொடுத்த பட்டியலில் ஒரு முஸ்லிமுடைய பெயரும் இருக்காது. மாத்திரமல்ல, தியாகம் செய்தவர்களிலே முதன்மையாக எண்ணிலடங்காத எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அப்படிப்பட்ட நமக்கு இந்த சோதனை என்று நாம் இன்னொரு கண்ணோட்டத்தில், ஈமான் அவர்களுக்கு எதிரானது, இறை விசுவாசம் அவர்களுக்கு பிடிக்காதது, சத்திய மார்க்கம் அவர்களுக்கு உகக்காதது, நாம் சிறுபான்மையினராக இருப்பது அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிற பொழுது, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை பண்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் சில பாவங்களுக்கு சில தண்டனைன்னு சொன்னாங்க. சில பாவங்கள் நீங்கள் செஞ்சா சில தண்டனையை அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. அதுல ஒன்றின் விளைவு ஒன்று, மோசடி உங்களிடத்திலே வந்தால் உள்ளத்தில் அச்சத்தை அல்லாஹ் போடுவான், அச்சுறுத்தலுக்கு உள்ளாவீங்க. விபச்சாரம் பெருகினால் மரணங்கள் அதிகரிக்கும். அளவையில் நிறுவையில் மோசடி செய்தால் ரிஸ்கிலே பரக்கத் இல்லாமல் போகும், தரித்திரியம் பிடிக்கும். சத்தியத்திற்கு மாறாக உண்மைக்கு புறம்பான தீர்ப்பு வழங்கினால், நியாயம் தவறி தீர்ப்பு வழங்குகிற நிலை உங்களிடத்தில் இருந்தால் உயிர் பலி கொலை சம்பவங்கள் சம்பவிக்கும், அதிகரிக்கும். ஒப்பந்தங்களை முறித்து வாக்குறுதிகளை மீறி நடந்தால் எதிரியை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டுவான். இது ரவாஹு மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ். இதிலிருந்து இந்த சமுதாயம் நம்மை சீர்படுத்த வேண்டிய ஏரியா எந்த பகுதி என்பதை சிந்திக்க வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளுக்கு நாம் செய்கிற தவறுகள் பாவங்கள் காரணமா என்று சிந்தித்து பார்த்து சீர்படுத்துவதற்கும் சரியான நேரம் இது. அருமையான பெருமக்களே, சோதனை என்பது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றம். லா யுகையிரு கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ளும் வரை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி எதையும் மாற்றிக்கொள்வதில்லை என்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு இந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறது. நாம மாற வேண்டும். நம்மிடத்தில் ஏற்படுகிற கெட்ட மாற்றங்கள் உலகில் நமக்கு ஏற்படுகிற கெட்ட மாற்றத்திற்கு காரணம் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைவாக பெருமக்களே, நான் இந்த விஷயத்திற்கு அதிக நேரம் கொடுத்து விட்டேன். இன்னும் 2 விஷயம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கவலையை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிற 2 விஷயங்கள். ஒன்று, இளைஞர்களினுடைய நிலையும் இளம் பெண்களினுடைய போக்கும். இன்றைக்கு சமூக மன்றத்தில் நாம் பகிர்ந்தாக வேண்டிய விஷயங்கள். சமீபத்தில் ஆனந்த விகடன் ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு கவலையோடு அந்த கட்டுரையை அதனுடைய சாராம்சத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்களாக இருக்கும், நினைவு ஊட்டுவது நம் கடமை. அந்த கட்டுரையில இன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தவறி செல்கிறார்கள், அதில் குறிப்பாக ஆன்லைன், ஆண்ட்ராய்டு, சமூக ஊடகங்கள், வலைதளங்களிலே சிக்கி தவிக்கிறாங்க என்பது குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை. அது சாதாரணமா போன போக்கில் எழுதுற கட்டுரை அல்ல, அது ஒரு ஆய்வு கட்டுரை. அந்த ஆய்வு கட்டுரையினுடைய சாராம்சத்தை நான் சொல்றேன். ஆன்லைன் காம பொருளாதாரம் அடுத்த தலைமுறை அச்சுறுத்தல் என்ற ஆன்லைன் காம பொருளாதாரம் அடுத்த தலைமுறை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்கிற தலைப்பில் அந்த கட்டுரையில சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், பெருமக்களே, தனிமை இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, தனிமை, இனக்கவர்ச்சி, யாரோடு பழகுகிறோம் என்று முகம் பார்க்காதவர்களோடு தொடர்பு. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவசரமான சுகாதார அச்சுறுத்தலில் இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது. ஹெல்த் ரீதியில மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிறது. அப்படின்னா ஆரோக்கியத்தை இழந்து வருகிறது இளைய சமுதாயம்.
ஆரோக்கியத்தை இழந்து வருகிறது. அதற்கு காரணம் பெண்களோடு தொடர்பு, அதற்கு அடிப்படை இனக்கவர்ச்சி, அதற்கு வழி அமைத்து கொடுக்கிற தனிமை, தெரியாமல் அன்னோன் பெர்சனோடு ஏற்படுகிற உறவுகள், இப்படியான பல்வேறு கலாச்சார அழுத்தம், குற்ற உணர்வு, இவற்றையெல்லாம் அதிகரிப்பதற்கு இந்த ஆன்லைன் தொடர்பு, ஆண்ட்ராய்டு தொடர்பு, இதெல்லாம் சொல்லிட்டு மனநலம், உடல் நலம் எல்லாம் சிதைந்து போகிறது. வலிமை மிக்க சமுதாயமாக இந்த சமுதாயத்திற்கு எதிராக வருகிற எல்லா சவால்களையும் எதிர்த்து நின்று இந்த சமுதாயத்தை வலிமைப்படுத்த வேண்டிய இளைய சமுதாயம் இன்றைக்கு மன அழுத்தத்தால் உடல் நலமும் மன வலிமையும் குன்றி நடை பிணமாக அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் சொல்லி முடிக்கிறான். ஒன்று காம பொருளாதாரம், அதை இன்றைக்கு வளர்க்கிறார்கள். மீடியாக்கள், இன்றைக்கு கம்பெனிகள், தனிப்பட்ட நபர்கள் இந்த காமத்தை வியாபாரமாக ஆக்கி அதை வலைதளங்களிலே பரப்பி அதன் மூலம் காம பொருளாதாரம்னே ஒரு டைட்டில் கொடுத்துட்டான். செக்ஸ் எக்கானமி, அது இன்னைக்கு growth ஆகிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர், இந்த ஆபாச படங்களை நடத்தக்கூடிய வெளியிடக்கூடிய அந்த கம்பெனிகள், அந்த நிறுவனங்கள் வருஷத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது என்று நான் அந்த கட்டுரையில் சொல்ற செய்தி உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அசந்து போவீர்கள், ஆச்சரியம் அடைவீர்கள். சுமார் 97 to 110 பில்லியன் டாலர் வருஷத்திற்கு, சுமார் 9 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி ஆண்டு வருமானம் இந்த ஆபாச படங்களினால் வருகிறது. எப்படி அதை ஊக்குவிக்காம இருப்பான்? செய்கிறவன், அதை வெளியிடுபவன் அதை செய்கிறான். அவனுக்கு அது அவனுக்கு பொருளாதாரத்தை தருகிறது. ஆனால் அவனிடத்தில் தர்மம் இல்லை. இதனால் சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்ற சிந்தனை இல்லை. அவன் பெட்டி நிறைகிறது, அவனுக்கு காசு வருகிறது என்பதனால் இதனை அவர்கள் செய்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுகிற இளைய சமுதாயம். அருமையானவர்களே, ஜப்பான்ல நான் ரொம்ப நேரம் அதை பத்தி பேசுறதுக்கு மஜ்லிஸும் பொருத்தம் இல்லை. ஆனா கவலையான விஷயம் என்பதனால் அதை ஷேர் பண்ணி ஆகணும். ஜப்பான்ல ஒரு ஏரியா, ஒரு சமூகமே உருவாகி விட்டதாம். ஒரு சமூகம், என்ன சமூகம்? சோஷோக் கி டன்ஷி அப்படின்னு அந்த சமூகத்துக்கு பேர். ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அது என்னவோ எடுத்துட்டு போகுது. நான் சொல்லி வைக்கிறேன். அவங்க அந்த ஜப்பானிய அந்த சமூகம், அவங்க இந்த ஆன்லைன்ல சமூக இந்த வலைதளங்கள், இந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, இந்த வலைதளங்கள்லயே கிடந்து தனிமையில் இருந்து பார்த்து கடைசியில அவங்க எப்படி ஆயிட்டாங்களாம், எல்லோரையும் விட்டு தனிப்பிச்சு, பெண் தேவையில்லை, குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, திருமணம் தேவையில்லை, திருமணமே வேண்டாம் என்று ஒரு சமூகம் இன்றைக்கு ஜப்பான்ல உருவாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி. அதனால என்ன விளைவு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒன்லி ஆன்லைன், வாழ்க்கை முழுவதும் ஆன்லைன், பகலிலும் இரவிலும் ஆன்லைன். இது ஜப்பான்ல தான் ஹசரத்து போயிட்டு போகுது. இல்லை, சந்தையில் இருக்கிறது. ஜப்பான்ல இருக்கிற அதே நிலைதான் இங்கேயும் இருக்கிறது. ரொம்ப தொலை தூரத்தில் இல்லை. அவன் 24 மணி நேரம் இருந்தா இவன் 18 மணி நேரம் இருப்பான், அவ்வளவுதான். அந்த 6 மணி நேரம் எதுக்கு அப்படின்னா, படுக்கிறியா படுக்கலையாலேன்னு சொல்லி ஒரு பெத்தாப்பா வீட்டுல இருந்து கேட்பாரு, ஒரு பெரியமை சத்தம் போடுவாள, அந்த சத்தத்துக்கு பயந்து 12 மணிக்கு ஆஃப் பண்றவன் இருக்கிறான், 2 மணிக்கு ஆஃப் பண்றவன் இருக்கான், 3 மணிக்கு அவன் உடம்பே அசந்து போய் தூங்குறவனும் இருக்கிறான். இல்லைன்னா அவனும் ஜப்பான் மக்களை போல, அந்த சமூகத்தை போல 24 மணி நேரம் தான். ஆன்லைன்ல வாழ்கிற அந்த மக்களுக்கு திருமணம் தேவையில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு அந்த கட்டுரை முடிகிறது. சமூகத்தின் பார்வையில் நான் அதை கவலையோடு பதிவு செய்து வைக்கிறேன். அன்புள்ள, அதாவது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உங்கள் வீட்டிலே ஆண்ட்ராய்டோடு இருக்கிற பச்சிலம் குழந்தை 6 வயது பிள்ளை முதல் 60 வயது கிழவி வரையிலும் அதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை கண்ட்ரோல் செய்யாவிட்டால், கட்டுப்படுத்தாவிட்டால் அடுத்த தலைமுறை மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே,
நிறைவாக 5 நிமிடத்தில் நான் ஒரு மூன்றாவதாக இந்த சமுதாயத்திற்கு இன்றைய சமகாலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக, சோதனைகளில் ஒன்றாக குடும்ப கட்டமைப்பு இன்றைக்கு சிதைக்கப்படுகிற இந்த விஷயத்தையும் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தாக வேண்டும். அதில் மிக முக்கியமான விஷயமாக குடும்ப கட்டமைப்பு சிதைவதற்கு காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற மனமாச்சரியம். அதில் தொடங்கி மனவிலக்கு. மனமாச்சரியத்தில் தொடங்குகிறது குடும்ப கட்டமைப்பு சீர்குலைவு. எங்க போய் முடிகிறது? மனவிலக்கில் போய் முடிகிறது. புரிகிற வார்த்தையில சொல்றதா இருந்தா குடும்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள சண்டையில தொடங்குது, தலாக்கில போய் முடியுது. இது 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 போயிட்டு போது ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பிரிவினை, அது அவங்க ரைட்ஸ், அவங்களுடைய உரிமை, விரும்பினா வாழலாம் விரும்பாட்டா போகலான்னு சொன்னா இது அப்படி விடுவதற்கு இல்லை. விவாகரத்து என்பது இது ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட், அதை நாம் அணுக முடியாது. இது ஒரு சோசியல் ஆஸ்பெக்ட், அதை பார்க்கணும். இது ஒரு சமூக தீமை. புனித குர்ஆன் ஷரீஃபிலே தலாக் என்று ஒரு சூரா இருக்கிறது. யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிஸா என்ற அந்த சூரா தொடக்கம். நபியே, நீங்கள் பெண்களை தலாக்கு செய்தால் என்று அல்லாஹ் தொடங்குகிறான். இந்த உம்மத்திற்கு தலாக்கு விடையக்கூடிய முறையை சொல்லித் தருவதற்காக அந்த சூராவினுடைய கடைசியில் அந்த இப்படி முடியும். ஒகஐயின் மின் காரியத்தின் அதத் அன் அம்ரி ரப்பிஹா ருஸ்லி. எந்த ஒரு ஊர், எந்த ஒரு சமூகம் தன் ரப்பினுடைய கட்டளையை வரம்பு மீறுகிறதோ, ரசூலுடைய போதனையை மீறுகிறதோ, அந்த ஊர், அந்த சமூகம் ஃபதாகத் வபால அம்ரிஹா, கடுமையான சோதனையை சந்திக்கும். அதனுடைய கேடை அது சுவைத்தாக வேண்டும். அல்லாஹ் கடினமான தண்டனை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தலாக் என்பது இண்டிவிஜுவல் மத்தியில் நடக்கிறது தானே. அதனால இதுக்கு ஊருக்கே தண்டனை, அதனால சமூகத்துக்கே தண்டனை. அப்படியானால் விவாகரத்து என்பது குடும்ப விவகாரம் என்பது நமது மஹல்லாவில், நமது ஊரில், நமது ஜமாத்தில் நடக்கிற ஒரு விவாகரத்து, ஒரு விவகாரம் என்பது அது வெளிப்படையில் ஒரு குடும்பம் சார்ந்ததாக இருந்தாலும் தனிநபர் சார்ந்ததாக இருந்தாலும் மொத்தத்தில் அது சமூக பிரச்சனை. அதனால் ஏற்படுகிற பாதிப்பு சமூகத்திற்கு தான் பாதிப்பு. அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு செய்தி. அமெரிக்காவில் அங்க மேற்கு உலகம், மேற்கத்திய நாடுகளில் சுதந்திரம் தானே, ஃப்ரீ செக்ஸ், ஃப்ரீடம், எல்லாமே ஃப்ரீ. யாரையோடு வாழலாம், நிக்காஹுக்கு முன்னால, மேரேஜுக்கு முன்னாலே வாழலாம், ஆணும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றெல்லாம் சட்டம் ஏற்றிட்டாங்க. ஒரு ஆணோடு வாழலாம், திருமணம் செய்து கொள்ளாமலே ஆணும் பெண்ணும் வாழலாம். இப்படியெல்லாம் முழு ஃப்ரீடம் கொடுக்கிற மேற்கத்திய உலகில் அமெரிக்காவில சமீபத்தில் இந்த டைவோர்ஸை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. டைவோர்ஸ இஷ்டத்துக்கு விடக்கூடாது. ஒரு டைவோர்ஸ் வாங்குவதா இருந்தால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும், ஜட்ஜு கொடுக்கணும் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக விவாகரத்து நடைபெற வேண்டும் என்கிற நீதிமன்றத்தின் மூலமாக நடக்கணும். அது நீதிபதி அந்த சட்டத்தை, தலாக்கினுடைய சட்டத்தை, டைவோர்ஸினுடைய சட்டத்தை கடினப்படுத்தி இருக்கிறாங்க சமீப காலத்தில். இதுக்கு என்ன ரீசன் என்று நாம் பார்த்தால், அவர்கள் 1960 இருந்து 2010 வரையில் ஒரு 50 ஆண்டு கால அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. ஒரு டீம் போட்டு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு என்ன ஆய்வு அப்படின்னு சொன்னா, முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அமெரிக்காவிலே வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது. சமீபத்தில் கூட சம்பவம் நடந்துச்சு இல்லையா, வெள்ளை மாளிகைக்கு முன்னாலேயே ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. பள்ளிக்கூட சிறுவன் வகுப்பு தோழனை சுடுகிறான். பள்ளிக்கூட பேக்கோடு, புத்தக பையோடு கன் கொண்டு வரான். இப்படி ஒரு வன்மை சமூகம் ஏன் அமெரிக்காவில் வளருகிறது என்று இதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செஞ்சாங்க. அந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞர்களை எல்லாம் யார் எவர் என்று ஆய்வு செய்ததில் அவர்கள் அனைவரும் அதில் பெரும்பகுதியான குற்றவாளிகள், அக்யூஸ்ட், அந்த கிரிமினல் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கிற பொழுது தாய் தந்தையர்களை விட்டு பிரிந்து வாழ்ந்த செப்பரேட்டட் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க என்று அவர்கள் அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சாங்க. கணவனும் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க,
பிள்ளையை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு பிள்ளை அம்மா கூட இருக்கும், இல்ல அப்பா கூட இருக்கும், இல்ல ரெண்டு பக்கமும் இல்லாம தருதலையாக அலையும். இந்த தருதலைகள் தான் சமூக விரோதிகளாக மாறினார்கள், வன்முறை சம்பவங்கள் தலையிட்டார்கள் என்று அமெரிக்காவில் அந்த ஆய்வு கண்டுபிடித்து அதற்கு பிறகு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் டைவோர்ஸை கடினமாக்கி இருக்கிறது. எளிதாக இருந்த அந்த சமூகத்தில் இன்றைக்கு கடினமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடினமாக இருந்த அரிசின் நிழல் நடுங்கும் தலாக்கு விட்டா. அபுகதுல் ஹலால், ஹலால்லையே அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது தலாக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தலாக், ஒரு காலத்தில் தலாக் என்ற வார்த்தையை சொன்னாலே குடும்பத்தில் பெண்கள் அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல பாரம்பரியமாக அந்த பொம்பளை, அதாவது எப்பமோ நடக்கும், அபூர்வமா நடக்கும், அந்த பொம்பளை விடுதலையை கொடுத்து சொல்ல வாங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை அப்படி நான் சொல்றேன், டிட்டோவா சொல்றேன். விடுதலையை கொடுத்து சொல்ல வாங்கிட்டாலாம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? சொல்லுங்க பாபு, அப்படின்னா என்ன? ஹுலா வாங்கிட்டா. இன்னைக்கு ஹுலா என்பது காக கூட தெரிஞ்சிருக்கு, சாதாரணம். ஹுலா நமக்கு ரொம்ப மலிவு. ஒரு அம்மா ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு போன் வருது, அதுல ஹுலா வாங்கணும், எங்க கிடைக்கும்னு கேட்கிறாங்க. என்ன செய்யறது? ஹுலா என்பது இப்படி சாதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயு மம்ரஅத்தின் ஸஅலத் தலாகஹா மின் ஸௌஜிஹா மின் கைரி பைஸின் ஃபஹராமுன் அலைஹல் ஜன்னah. எந்த முறையான தேவை அவசியமான காரணமே இல்லாமல் ஒரு பெண் தன் கணவரிடத்திலே தலாக்கை தா என்று விவாகரத்து செய் என்று கேட்டால் அவளுக்கு சொர்க்கத்தின் வாடை ஹராம். இப்படிப்பட்ட கொடூரமான தலாக்கு ஹுலா என்பது இந்த சமூகத்தில் எப்பொழுதோ அபூர்வமாக நடந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு நித்தம் ஒவ்வொரு மஹல்லாவிலும், ஒவ்வொரு ஜமாஅத்திலும், ஒவ்வொரு தெருவிலும், பொந்திலும் இன்றைக்கு தலைவலியாக இருக்கிறதா இல்லையா? இதனால் ஏற்படுகிற பெரும் விளைவுகள், ஒரு சமூகத்திலே தருதலைகள் உருவாகுவார்கள். தாய் தந்தையர்களுடைய பராமரிப்பு இல்லாம ரெண்டு தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு பிள்ளையை கட்டுக்கோப்பா வளர்க்க முடியல. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு தான் இன்றைய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்று நான் சொல்வேன். இன்றைக்கு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு குழந்தையை மேனேஜ் பண்ற சாதாரண விஷயம் இல்ல. 1000 கேள்வி கேட்கிறான். பேர சின்ன பையனா இருக்கிறான், எல்கேஜி படிக்கிறவன் கேள்வி கேட்கிறான். இந்த காலகட்டத்தில் அறிவு அபூர்வமான வளர்ச்சி, அறிவு அபூர்வ வளர்ச்சியில் இருக்குது, சாதனங்கள் பெருகி இருக்குது. ஆண்ட்ராய்டு யுகத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதற்கு தாயும் தந்தையும் இணைந்திருப்பது ரொம்ப அவசியம். குடும்ப கட்டமைப்பை பாதுகாப்பது ரொம்ப பெரிய அவசியம். எந்த சமூகம் குடும்ப கட்டமைப்பிலிருந்து விலகி சென்று குடும்ப கட்டமைப்பு சிதைந்து செல்லுமோ அந்த சமூகம் பலவீனப்பட்டு போகும். எனவே இன்றைக்கு இருக்கிற தலையாய பிரச்சனைகளில் இந்த தலாக்கு ஹுலா இது ஒரு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கவலையான ஒரு சோதனை. இவற்றிலிருந்து நாம் விடுவிப்பதற்கு தலாக்கினுடைய கடுமைகளை, அதன் விளைவுகளை சொல்ல வேண்டும், பெண்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் தீர்வு. பெண்களுக்கு கவுன்சிலிங் போன்று சொல்லுகிற மாடர்ன் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்றோம் பாருங்க, கவுன்சிலிங் சொல்லி பெண்களுக்கு உரிய மார்க்க ஆலோசனை, பெண்களுக்கு உரிய அதாவது உளவியல் ஆலோசனைகளை வழங்க வேண்டும், ஆண்களுக்கு வழங்க வேண்டும். திருமணமாகுவதற்கு முன்பாகவே, திருமணம்னா என்ன ஒண்ணுமே தெரியல, அதனால தானே படுக்கை அறையிலே வீடியோ எடுத்தான் என்று காரணம் சொல்லி திருமணம் முடித்து 7 நாளைக்கு உள்ள பந்தலை அவிப்பதற்கு முன்னால விவாகரத்துக்கு வழக்கு வந்திருக்கு. என்னப்பா காரணம்னு கேட்டதுக்கு சொன்னா காரணம் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல். படுக்கை அறையில் அவன் மொபைலை வச்சு வீடியோ எடுக்கிறான், சொந்த மனைவிய. எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம். என்ன காரணம்? மார்க்கமும் தெரியல, பொது அறிவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லணும், விவாக குடும்பம்னா என்னன்னு சொல்லணும், திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்குள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்ற மார்க்கத்தினுடைய சீரிய வழிகாட்டுதலை அவர்களுக்கு முறையாக கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கணும். விவகாரங்கள் வருகிற பொழுது பகுதி சார்ந்த ஜமாத்தார்கள், மஹல்லா பொறுப்பாளர்கள் அந்த வழக்கு விவகாரங்களை ஆரம்பத்திலேயே அதை பேசி தீர்த்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவெல்லாம் காலத்தின் கட்டாயம்.
ஒரு குடும்ப சீரமைப்பை, குடும்ப கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம்தான் மஹல்லா கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும். மஹல்லா கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம்தான் ஒரு சமூகம் வலுவாக ஆகும். இன்றைய நமக்கு எதிராக சதியும் சூழ்ச்சியும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சமூகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்வதிலிருந்து மார்க்கம் சொல்லுகிற எல்லா அம்சங்களையும் கடைபிடிக்கக்கூடிய அந்த நல்ல தம்பதிகளாக அவரை நாம் தான் வளர்க்க வேண்டும், அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். அதற்கான காரியங்களை உலமாக்கள், மஹல்லா ஜமாத் பொறுப்பாளர்கள் அதை செய்ய வேண்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இளைஞர்களுக்கு தேவையான நல்ல ஒழுக்க போதனைகளை பள்ளி கல்லூரிகள்ல நடத்தணும். ஒரு பக்கம் ஆண்ட்ராய்ட்ல, இன்னொரு பக்கம் போதையில இளைய சமுதாயம் தங்கள் வாழ்வை இளமையை வீணெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சவால்களை எல்லாம், சோதனைகளை எல்லாம் நாம் அதையெல்லாம் மாற்றி அமைத்து வலுமிக்க சமுதாயமாக உருவாக்கினால்தான் மொத்தத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நிற்கிற இந்த சமகால சோதனைகளை நாம் ஒன்றுபட்டு நின்று நாம் எதிர்க்க முடியும். அல்லாஹ்வின் உதவியும் நமக்கு கிடைக்கும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த சமுதாயத்தை எல்லா நிலைகளிலும் வலுப்படுத்துவானாக. தேவையான விழிப்புணர்வை அல்லாஹ் வழங்குவானாக. பாவங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இளைஞர்களை, இளம் பெண்களை சமூகத்திற்கு சவாலாக, சமூகத்திற்கு சாபக்கேடாக ஆகிவிடாமல் அந்த இளைஞர்கள், அந்த இளம் பெண்கள் சமூகத்திற்கு கண்ணியத்தை பெற்று தருகிற சாலிகான பெண்களாக, சாலிகான இளைஞர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. தேசத்தில் வாழுகிற இஸ்லாமிய சமூகத்திற்கு கண்ணியத்தையும் நிம்மதியும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. தவறுகளை மன்னித்து, பாவங்களை பொறுத்து இந்த சமுதாயத்திற்கு ரப்பினுடைய உதவி அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலினுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கலோகத்தில் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சங்கமிக்க செய்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على سيدنا محمد يا رب صل عليه وسلم.